வணக்கம் நண்பா. இன்றைக்கி நிஃப்டி எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த சைடு கால் சைடு மார்க்கெட் போகுமா இல்லை புட் சைடு மார்க்கெட் போகுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு தான் கண்டினியூஷனில் இருக்குது. கால் சைடு இன்னும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலை. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா ரிவர்சல் ட்ரேடு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி மட்டும்தான். ரிவர்சல் என்ட்ரி எப்படி எடுக்கிறோம், அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ஃபிப்பை எப்படி யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, டார்கெட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் கால் சைடு இன்னும் திரும்பலை. இந்த நல்ல டவுன் ஃபால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபாலு இந்த இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம ஃபிப்பை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிப்பில் ஒரு சில செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபாலுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலை பார்த்தோன்னே நிறைய பேர் பை சைடு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த கேண்டிலை நல்லாவே 70-80% என்கல்ஃப் பண்ணியிருக்கு. அதனால் இந்த இடத்துல ஒரு சிலர் இதை க்ளோஸ் வச்சா என்ட்ரி போகலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு சிலர் அக்ரெசிவாக இங்கேருந்து என்ட்ரி எடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன். ஏன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபிப்பில் நம்ம ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஃபிப்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் லைனை ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பை சைடு நடந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் ஃபாலுக்கு அப்புறம் பை சைடில் இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி என்கல்ஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா கேண்டில், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நம்ம ஃபிப்பை எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணியிருக்கணும். இந்த க்ரீன் லைனை கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம கால் சைடு என்ட்ரியை பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறமும் டேரெக்டாக இங்கேருந்து என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரியை போவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கால் சைடு என்ட்ரி நமக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த கேண்டில் எங்கே என்கல்ஃப் பண்ணியிருக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த ரெட் கேண்டிலை என்கல்ஃப் பண்ணிடுச்சு. நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் தான் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த க்ரீன் லைனுக்கு மேலே மார்க்கெட் வரலை. அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்தே மார்க்கெட் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஆனால் இதுவும் நமக்கு க்ரீன் லைனுக்கு மேலே மார்க்கெட் இன்னும் வரலை. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் திரும்பவும் டவுன் ட்ரெண்டில் கண்டினியூவேஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு கால் சைடு போகணும் அப்படின்னா நம்மளுடைய இப்போ மார்க்கெட் இருக்கக்கூடிய கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா கால் சைடு போகணும் அப்படின்னா 105 மேலே ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸோ இல்லை விக்கோ வந்தால் அதுக்கப்புறம் நம்ம கால் சைடு என்ட்ரி போகலாம். பட் ஆனால் டைரெக்டாக போகாமல் அது எப்படி எடுக்கிறது, என்ன மெத்தடில் எடுக்கிறது, என்ட்ரி எங்கே போடணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு வீடியோவை போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். எப்போ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறாங்களோ அப்போ நம்ம இந்த ஃபிப் செட்டிங்கில் இருந்து என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி என்ட்ரி எடுக்கிறோம், டார்கெட் எப்படி போடுறோம் அப்படிங்கிற டார்கெட் எப்படி செலக்ட் பண்ணுறோம், எது வரைக்கும் டார்கெட்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். இப்போயே நான் சொல்கிறேன் என்னன்னா நம்ம இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும், இது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த ஃபிப்போட செட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா.